இப்போதைய காலகட்டத்தில் நேரங்காலம் ரொம்ப சீக்கிரமாகவே ஓடுது. அது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்போ தான் வருஷம் பிறந்த மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே வருஷமே முடிய போகுது. இப்போ தான் பிள்ளை ஸ்கூல் போன மாதிரி தெரியுது, அதுக்குள்ளே காலேஜ் வந்துட்டான். இப்படி பல பேர் என்கிட்ட சொல்கிறத கேட்டிருக்கேன். அவ்வளவு ஏன், என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு நாளுங்கிறது சீக்கிரமாகவே ஓடிடுது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அதுவும் சில 2000வது வருஷத்துக்கு அப்புறம் வேகமாக ஓடுது அப்படின்னும், 2004 சுனாமிக்கு அப்புறம் உலகம் அப்படி மாறிடுச்சு அப்படின்னும், இன்னும் சிலர் 2019 கொரோனா காலத்துக்கு அப்புறம் தான் இந்த மாற்றம் இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்களும் இப்படி நினச்சிருந்தீங்கன்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆரம்பத்தில் நானும் அப்படி தான் நினச்சேன், ஒருவேளை பூமி வேகமாக சுற்ற ஆரம்பிச்சிடுச்சோ அப்படின்னு. ஆனால் அது உண்மை இல்லை. அறிவியல் ஆராய்ச்சிப்படி எந்த மாறுதலும் கண்டுபிடிக்கப்படலை. அப்படி மாற்றம் இருந்துச்சுன்னா கடிகாரத்தில் மாற்றம் இருந்திருக்கணும். ஏன்னா கடிகாரம் மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்படி பார்த்தா சாயங்காலம் 5 மணிக்கு சூரியன் மறைஞ்சிருக்கணும், விடிய காலை 4 மணிக்கு சூரியன் உதிச்சிருக்கணும். இந்த ஒரு நாள் 24 மணி நேரங்கிறது குறைஞ்சிருக்கணும். ஆனால் அப்படி எதுவுமே நடக்கலை. பிறகு ஏன் நமக்கு அப்படி தோணுது, வாங்க பார்க்கலாம். 2006ஆம் வருஷம் முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவங்க வீட்டுக்கு வீட்டு கலர் டிவி கொடுத்தாரு. ஸோ எல்லார் வீட்லேயும் சும்மா ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் டிவி பார்க்க ஆரம்பித்தாங்க. பலவிதமான சேனல் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அங்கேருந்து தான் நாம் முதல்ல பிஸியாக ஆரம்பித்தோம். தூர்தர்ஷனில் வாரத்திற்கு ஒரு படம், ஒளியுங்கிற காலம் போய் 24 மணி நேரமும் மூவி பார்க்கலாங்கிற நிலமை வந்துச்சு. இங்கே கான்செப்ட் ஒன்று தான், நீங்கள் சும்மா உட்காந்துருந்தீங்கன்னா டைம் போகாது. அதுவே ஏதாவது வேலை பார்த்தாலோ டிவி பார்த்தாலோ நேரம் போனதே தெரியல அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் எல்லார் கையிலையும் அன்லிமிட்டெட் கால் ஆப்ஷன் வந்ததும் மணிக்கணக்காக பேச ஆரம்பித்தோம். பிறகு ஸ்மார்ட் ஃபோன் என்ட்ரி, சோஷியல் மீடியான்னு மனிதனுக்கு கவனம் அதில் திரும்பிச்சு. வேலை நேரம் போக மீதி நேரத்துலையும் எல்லாரும் ஃபோன்லேயே மூழ்க ஆரம்பித்தோம். 2019 கொரோனா காலத்துக்கு அப்புறம் ஆன்லைன் கிளாஸுங்கிற பேரில் ஸ்டூடெண்ட் கையில் எல்லாம் இன்டர்நெட் கனெக்ஷனோட ஸ்மார்ட் ஃபோன் வர ஆரம்பிச்சிது. அங்கேருந்து தான் மொபைல் புரட்சி ஏற்பட்டது அப்படின்னு சொல்லலாம். மாணவர்கள் எல்லாம் இந்த உலகமே தங்கள் கையில் வந்ததாக உணர ஆரம்பித்தாங்க. மாணவர்கள் படிக்கிற அந்த கல்லூரி ஆசிரியர்களே ஆன்லைன் கிளாஸுக்காக ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி தர சொல்லி பெற்றவங்கள வற்புறுத்தினாங்க. பெற்றவங்களும் வேறு வழி இல்லாமல் கடனை வாங்கி ஃபோன் வாங்கி கொடுத்தாங்க. அது வரைக்கும் தனிமையை உணர்ந்த வயதானவங்களுக்கும் ஸ்மார்ட் ஃபோன் வரமாக மாறுனுச்சு. மாதத்துக்கு 15 நாள் 20 நாள் வேலைக்கு போயிட்டு இருந்த தினக்கூலி தொழிலாளர்கள் இஎம்ஐ கட்டுறதுக்காக மாதம் 30 நாளும் வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு நேரம்ங்கிறது எப்படி இருக்கும்? மனுஷங்க 4 பேர் ஒன்றா திண்ணையில் உட்காந்து பேசி சிரிக்கிறதுக்கு நேரம் இல்லை. சொந்தக்காரங்க வருகை குறைஞ்சிருச்சு. அவங்க வேலையை பார்க்குறதுக்கே நேரம் சரியாக இருக்குது. இதில் எதுவுமே எனக்கு பொருந்தாது, ஆனால் எனக்கும் நேரம் வேகமாக போகிற மாதிரி இருக்குது. இதுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்கலாம். அவங்களுக்கும் பதில் இருக்குது. அப்படிப்பட்ட நீங்கள் அதிகமாக கனவு உலகத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். உட்காந்துக்கிட்டே இருப்பீங்க. திடீர்னு உங்களுக்கு நாளைய பற்றின சிந்தனையோ அல்லது முன்னாடி நடந்ததை பற்றியோ யோசிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. மறுபடியும் சுயநினைவுக்கு வரும்போது கொஞ்சம் நேரம் வேகமாக ஓடி இருக்கும். இப்படி தாங்க எல்லோரும் நேரம் வேகமாக ஓடுதுன்னு நேரத்து மேலே பழியப்படுறோம். நான் சொல்கிறது சரி அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதே மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள், நான் பதில் சொல்கிறேன். தேங்க்யூ.